வந்திருக்க ஒருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாய் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வசனத்தை நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இன்னைக்கு கேட்க போகிற இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்குள் இருக்கும் எகிப்தை வெளியேற்றுங்கள். பாருங்க, இப்படியாக ஒரு தேவ மனிதர் சொன்ன வார்த்தையை கேட்டேன். ஜார்ஜ் மோரிசன் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். It took one night to take Israel out of Egypt, but 40 years to take Egypt out of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சிக்குண்டு அடிமைகளாக கிடக்கும்போது அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவருக்கு ஒரு இரவு தான் தேவைப்பட்டுச்சான். ஒரு இரவு நேரத்தில் தேவன் அற்புதம் செய்தார், அவர்களை வெளியே கொண்டு வந்துட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கிற எகிப்தை வெளியேற்றுறதுக்கு 40 வருஷம் ஆச்சுங்க. ஹல்லேலூயா. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சாங்க? அவர்கள் இன்னும் அந்த கானானுக்குள் போவதற்கு ஆயத்தப்படலை. அவர்கள் இன்னும் இருதயத்தில் எகிப்தில் தான் இருக்கிறாங்க. அந்த அவங்க இருதயத்துக்குள் இருக்கிற எகிப்தை வெளியேற்றுறதுக்கு ஆண்டவர் ரொம்பவே பிரயாசப்பட வேண்டியிருந்துச்சு, ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருந்துச்சு. அதுக்காகத்தான் பல அனுபவங்கள் வழியாக அவர்களை வழி நடத்தி முடிவாக அவர் உள்ளத்திலிருந்து என்றைக்கு எகிப்து வெளியேறிச்சோ அன்னைக்கு அவர்கள் கானானுக்குள் கால் வைத்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் நம்ம நினைக்கிறது உண்டு. ஆமென். பல நன்மைகள் எப்படி கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தமாக இருந்துச்சோ அதுபோல நம்ம வாழ்க்கையிலும் கூட தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்திரிப்பதற்கு சில நாட்கள் தாமதமாகுது என்று நினைச்சு சில நேரங்கள் நம்ம சோர்வடைகிறோம். சில நேரங்களில் மனமும் சஞ்சலப்படுகிறோம். ஏன் தாமதமாகுது? தேவன் நம்மை அந்த ஆசீர்வாதத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் இன்னும் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த யாத்திராம புஸ்தகம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு வார்த்தையில் இந்த யாத்திராமத்துக்கு ஒரு தீம் சொல்லணும் அப்படின்னா ரிடம்ஷன், மீட்பு அப்படின்னு சொல்லலாம். யாத்திராமம் முழுசும் அவங்க யாத்திரை அப்படின்னா பயணம், அதைத்தான் என்ன செய்றாங்க, யாத்திரை ஆகமம் இருக்கு. ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று கானானுக்கு போன அந்த பயணத்தை விவரிக்கிறது தான் இந்த யாத்திராம புஸ்தகம். இதில் எப்படியாக தேவன் இந்த ஜனங்களை விலக்கினார், விடுவித்தார், மீட்டார், அவர்களை கானான் கொண்டு போய் சேர்த்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை வாசிக்கிறோம். இப்போ பாருங்க, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்றாங்க. இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் அடையாளமாக இருக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை பயணம், அந்த கானானுக்கு போன பயணம். இன்னைக்கு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு அதுக்கும் தேவன் பல பிரயாசங்களை செஞ்சார், பல முயற்சிகளை செஞ்சார். என்ன செஞ்சார்? முதல்ல மோசையை தெரிந்து கொண்டார். மோசே வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரை ஆண்டவர் பல அற்புதங்களை செஞ்சு அவரோட பேசி தைரியப்படுத்தி அவரை வர வச்சார். அப்படி வந்த அவரை போய் பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்க வச்சார். அந்த பார்வோனுக்கு முன்னாடி நின்று ஆண்டோடைய வார்த்தையை பேசினார், அற்புதங்களை பல செய்தார். அதனுடைய விளைவா கொஞ்சம் ஜனங்கள் மோசையை நம்பினாங்க. பார்வோன் முதல்ல நம்பலை, ஜனங்கள் மோசையை நம்பினாங்க. ஆமே, அப்போ ஜனங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, தேவன் நம்மளை விடுவிக்க சித்தம் கொண்டு விட்டார், அதுக்காகத்தான் மோசையை அனுப்பியிருக்கிறார் என்று ஜனங்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 10 பெரிய வாதைகளை தேவன் நடப்பித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து விடுதலை ஆக்கி, அந்த 10வது வாதை அதுதான் என்னது? 10வது தலைப்புள்ளை சங்காரம். அங்கே எகிப்து ராஜாவாகிய பார்வோனுடைய வீட்டில் இருந்து ஒரு சாதாரண அடிமை அல்லது ஒரு சிறையில் இருக்கிற மனிதனுடைய அவனுடைய குடும்பம் வரைக்கும் அத்தனை எகிப்தியனுடைய குடும்பத்திலும் தலைப்புள்ளை ஒரே இரவில் மறைத்தாங்க. அங்கே வாசிக்கிறோம், அந்த எகிப்து தேசம் முழுசும் பயங்கரமான மரண ஓலம். ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடந்தாலே அந்த தெருவே துக்கமாக இருக்கும். ஏன்னா அவரை பற்றி அறிமுகமான அத்தனை பேரும் துக்கமாக, ஒருவேளை அந்த குடும்பத்தார் மாதிரி பெருசாக அழுதுருக்கலாம், அழுகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு துக்கம் இருக்கும். சார், இப்படி ஒரு தீமை நடந்து போச்சே. ஆமாம், இங்கே ஒரு தேசம் முழுவதிலும் மரணம். அப்புறம் தான் பார்க்குறோம், அந்த பார்வோன் அவர்களை துரத்தி விட்டானா. இனிமேல் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், இவ்வளோ நாள் விடமாட்டேன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்த பார்வோன் இப்போ துரத்தி விட்டான். எப்படியாவது நீங்கள் போனால் சரிதான், நீங்கள் இருக்க எங்களுக்கு பெரிய அழிவும் நஷ்டமும் வருது. அப்படியாக ஆண்டவர் ஆச்சரியமாய் அவர்களை விலக்கினார், விடுதலை ஆக்கினார், எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த எகிப்திலிருந்து வெளியே வந்தது
நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை அறியாத காலத்திலே பாவத்திலும் சாபத்திலும் அடிமைகளாக இருந்த நம்மை அதிலிருந்து ஆண்டவர் விடுவித்து ரட்சித்ததற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த ரட்சிப்பை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தையும் ஒரு தடவை வாசிக்கலாம். யாத்திராம 12ஆம் அதிகாரத்தில் 31, 32, 33 வசனத்தை வாசிக்கலாம். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். இதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே கிளம்பின சரித்திரம். அவர்களை துரத்தி விடாத குறையா அனுப்பிவிட்டாங்க. அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அடுத்து வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்கு போகிற அந்த பயணம், அந்த பயணத்தை தான் நம்ம அடுத்து பார்க்குறோம். இதுதான் ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிற வாழ்க்கையின் பயணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த வாழ்க்கையின் பயணத்தில் நம்ம உள்ளத்தில் மீண்டும் எகிப்துக்கு இடம் கொடுக்காம இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த வசனத்தை பார்க்க போகிறோம். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எகிப்தை வெளியேற்றுங்க. எகிப்துக்குள்ளேருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்துட்டாரு. ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ள இன்னும் எகிப்து இருந்து கொண்டு தான் இருக்குது. அதனால தான் வசனத்தை கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படின்னா என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கிற எகிப்தை எப்படியாவது வெளியேற்ற ஆண்டவர் முயற்சி பண்ணுறார். நீங்களும் ஒத்துழைங்கன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. 40 வருஷம் ஆகுது. நான் வேத வசனத்திலிருந்து சொல்ல போகிறேன் என்னென்ன சம்பவத்திலலாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராம 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 17, 18. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். இந்த வசனத்தில் ஆண்டவர் முதல்ல தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறார். என்ன காரியம்? இவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு பிரச்சனை, எதிர்மறையான சூழ்நிலை வந்தா அவர்கள் சோர்ந்து போய் எகிப்துக்கு போனாலும் போயிடுவாங்கன்று ஆண்டவர் அவர்களை செங்கடல் வழியாக அவர்களை அனுப்பி வைக்கிறார். என்ன அப்படின்னா, என்ன ஆனாலும் எப்படியும் எகிப்துக்கு மட்டும் திரும்பிடக்கூடாது. அங்கே செங்கடலுக்கு போய் அந்த செங்கடலை கடந்தப்ப அவங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும் இனிமேல் எகிப்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே, ஏன்னா திரும்ப இருக்க செங்கடலை பிளந்தா தான் எகிப்துக்குள்ளே போக முடியும். அவர்கள் சில வேளைகளில் சோர்ந்து போய் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போய் விடுவார்களோ பாருங்க. ஆண்டவருக்கே தெரியுது, ஏன்னா மனுஷன் எப்படிங்கிறது ஆண்டவர் தெரியும்ல. சில நேரங்களில் மனிதன் சோர்வுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறா. நம்ம எகிப்துக்கல்ல கானானுக்கு போனோம், வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. சில சம்பவங்களிலே இவர்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்புகிறார்கள். பாருங்க, அந்த எகிப்திலேருந்து வெளியே கிளம்பின உடனே அவர்கள் போன அந்த வாழ்க்கை பயணம் இருக்கு பாருங்க, அது முழுசுமே விசுவாச பயணம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன பயணம்? ஆமாம், இந்த விசுவாச பயணத்தில் விசுவாசம் இல்லாமல் அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பயணம் வேண்டிய பயணம் விசுவாச பயணம். ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க? விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த விசுவாசம் எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் குறையுதோ, எப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையில விசுவாசத்திலே குறைந்து மற்ற காரியங்களை கவனிக்க நோக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்ம இருதயத்தில் எகிப்துக்கு திரும்புகிறோம். இந்த நாளிலே இந்த காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு தெளிவு பெறுவோம். நம்ம இருதயத்தில் எந்த விதத்திலும் எகிப்துக்கு இடம் கொடுக்காமல் இருப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு 5 சம்பவங்களில் இவங்க இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள்னு வசனத்திலிருந்து பார்க்குறோம். அதை நம்ம தியானித்து நம்ம வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலை வரும்போது எகிப்து அல்ல, கானானையும் கர்த்தரையும் நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்படுவோம். யாத்திராம 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 10லிருந்து 14 வரை எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? யாத்திராம 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். வாசிங்க.
ஆமென். 13ஆம் வசனம் எப்படியா சொல்லுது? பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அதாவது தடைகள் போராட்டங்கள் வந்த உடனே ஜனங்கள் எகிப்துக்கு திரும்ப நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன வந்துருச்சு? எகிப்திலிருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே சந்தோஷம்தான். ஆக எத்தனை வருஷமா இதுக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம், காத்து கொண்டு இருந்தோம். 430 வருஷமா கண்ட கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. சந்தோஷமா வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்த கொஞ்ச தூரத்திலேயே செங்கடல் வந்துருச்சு. சரி, செங்கடல் தானே வந்துருச்சு, சரிப்பா என்ன செய்யலான்னு யோசிக்கலான்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்வோன் வருகிறத பார்க்குறாங்க. பார்வோனும் இங்கே பின்னாடி வர்றான், முன்னாடியும் போக செங்கடல். உடனே அவங்களுடைய தடை, ஒரு போராட்டம், ஒரு எதிர்ப்பு, ஒரு பிரச்சனை, இதை கண்ட உடனே பாருங்க, நாங்கள் பேசாமல் எகிப்திலே இருந்திருப்போம். இந்த மோசே சும்மா இருக்காம அதை இதை சொல்லி எங்களை என்ன செஞ்சாரு? கூட்டிகிட்டு வந்துட்டாரு. நாங்கள் வாட்டுக்கு எகிப்தில் நிம்மதியாக இருந்திருப்போம். எகிப்தில் நிம்மதியாகவும் இருந்தாங்க, எகிப்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம், இந்த எகிப்தில் அவங்க இருந்ததுக்கும் இன்றைக்கு செங்கடலுக்கு முன்பதாக பார்வோன் விரட்டி கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, எகிப்தில் இருக்கும்போது வழக்கமாக வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. காலையில் எந்திரிச்சா இத்தனை மணிக்கு வேலை, அங்கே போனால் இன்னென்ன வேலையை சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க, வேலையை செய்யலைன்னா அடிக்கவும் செய்வாங்க, அடியையும் வாங்கிட்டு ஆமாம் அவங்க கொடுக்குற சாப்பாட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் சாயந்தரம் வந்தால் வீட்டு தூங்கி எந்திரிக்க வேண்டியது, காலையில் வேலைக்கு போக வேண்டியது, சாயந்தரம் வீட்டுக்கு வர வேண்டியது. இதுதான் அவங்களுடைய ரெகுலர் லைஃப். இங்கே விசுவாச வாழ்க்கை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழ வேண்டியது இருக்கிறது. இங்கே எதிர்பாராத புதிய புதிய எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வருது. இதுவரை அவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கண்டதே இல்லை. வாழ்க்கையில் அவங்க பிறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவங்க சந்திச்சதே இல்லை. எதிர போகலான்னு நினச்சா செங்கடல், சரி பின்னாடி போகலான்னு நினச்சா பார்வோன், ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இப்போ கர்த்தரை நோக்கதை விட்டுட்டு இவங்க மோசையை நோக்கி அவரை பார்த்து குறை சொல்கிறாங்க. மோசே, நாங்கள் வாட்டுக்கு அங்கே இருந்திருப்போமே. பாருங்க, நம்ம வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா மாறின உடனே நமக்கு ஆவிக்குரிய போராட்டங்கள் வர ஆரம்பிக்குது. சில ஆவிக்குரிய போராட்டங்கள், இந்த ஆவிக்குரிய போராட்டங்களை கண்டு சோர்ந்து போயிடுறாங்க. ஆண்டவரே சொல்றாருல்ல, அதுக்குள்ள வெளியில வந்த எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே ஒரு யுத்தம் வந்தா ஜனங்கள் மனமடிவு அடைவார்கள். ஆனா யுத்தம் வரத்தான் செய்யும், அதை சந்திச்சு ஜெயிக்க தான் செய்யணும். அல்லேலூயா. கரங்களை சத்தமா இல்லை சொல்லலாமா? அதாவது போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை, அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்த உடனே நமக்கு சில சாத்தானின் எதிர்ப்புகள், சாத்தானின் தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு காலத்தில் சாத்தானின் பிள்ளைகளாகவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சாத்தான் நம்மளை ரொம்ப விரோதிக்க மாட்டான், ரொம்ப புகைக்க மாட்டான். என்னதான் இருந்தாலும் நீ ஏன் ஆளுதான்ப்பா, ஏன்னா எங்கே போனாலும் எப்படி நரகத்துக்கு வந்து சேர்ந்துருவேன். சாத்தான் கொஞ்சம் விட்டு பிடிப்பான். சரி, நீ உலகத்தை அனுபவி, என்ஜாய் பண்ணு, என்ன வேணாலும் செய்யி, எல்லா பாவத்தையும் செய்யி, சாத்தான் ஃப்ரீயாக விட்டுருவான். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அவன் சொத்து தான். ஆனால் இந்த பாவத்தை விட்டு, உலகத்தை விட்டு, பிசாசை விட்டு கர்த்தரை தேட ஒரு மனிதன் நினைத்து தீர்மானித்து நான் இன்னிலேருந்து இயேசுவின் பிள்ளையா வாழ போகிறேன், எகிப்திலேருந்து வெளியே வரப்போறேன்னு சொல்லிட்டா உடனே சாத்தான் தன்னுடைய பீரங்கியை, AK-47 என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இவனுக்கு நேராக திருப்பிடுறான். எப்படிடா இவனை கவுக்கலாம், எப்படிடா இவனை சோர்வடைய பண்ணலாம், எப்படி இவனை பின்வாங்க வைக்கலாம், எப்படி இவன் கர்த்தரை தேடதிலிருந்து விலக வைக்கலாம்னு சாத்தான் முழு மூச்சா அந்த ஆவிக்குரிய விசுவாசிக்கு எதிராக ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும், எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமாம், இங்கே நோக்காதீங்க, அங்கே நோக்குங்க. அல்லேலூயா, ஆமென். ஒரு அன்றைய தினம் அவர்களை வழிநடத்த தலைவனாக ஏற்படுத்தி வச்சவர் மோசே. அந்த மோசேயும் ஒரு மனுஷன்தான். அந்த மோசேயை இவங்க நோக்கி அவர் மேலே கோவப்படுறாங்க, அல்லது அவர் மேலே மனத்தாங்கள் அடைகிறாங்க, அல்லது அவர்கிட்ட போய் பிரச்சனைக்கு தீர்வை கேட்குறாங்க. மோசே என்ன செய்ய முடியும்? அவர் சொல்ல, நான் ஆண்டவர் நோக்கி பார்க்குறேன், கர்த்தர் என்ன சொல்கிறாரு சொல்கிறேன். இவங்களுக்கு பொறுக்க முடியலை. மோசே, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம்ல. பிரச்சனைகள் வராமல் வெற்றி இல்லை. அல்லேலூயா.
சோதனைகள் வராம சாதனைகள் இல்லை. அக்கினி புடமிடுதல் வராம ஒரு பொன் ஜொலிக்க போறது இல்லை. நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டோடைய பிள்ளைகளா, தேவனுடைய மனிதர்களாக நம்ம மாறும்போது சில போராட்டங்கள், சில எதிர்ப்புகள், சில கடினமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அது தேவன் அனுமதிச்சு தான் வருது. எதற்காக? நம்மளை ஜொலிக்க வைப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆமை, நம்மளை பிரகாசிக்க வைப்பதற்காக. இந்த சோதனைகள் தான் உங்களை ஹீரோவா மாத்துது. ஹல்லேலூயா. ஆமா, ஹீரோனா எல்லாருக்கும் பிடிக்கும்ல. நம்மளை ஹீரோவா மாத்துறது எது? நம்ம சந்திக்கிற சோதனைகள். பாருங்க, தாவீது ஒரு நாள் அங்க அன்னைமாருக்கு உணவு கொடுக்க போறாரு. யுத்தத்தில் இருக்க அவர்களுக்கு அங்க ஒரு எதிராளியை சந்திக்கிறார். ஒரு பிரச்சனையை, சோதனையை எதிர்கொள்கிறார். அதுதான் கோலியாத். அந்த கோலியாத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் தாவீது ஹீரோ ஆயிட்டார். ஹல்லேலூயா. அந்த ஒரே நாள்ல ஊர்ல இருக்கிற அத்தனை ஜனமும் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. நேத்து வரைக்கும் யாருனே தெரியாத வனாந்திரத்துல காட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், ஆனா இன்னைக்கு ஊரே உலகமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. காரணம், அவன் சோதனையை எதிர்கொண்டவன். ஹல்லேலூயா. வசனத்தை ஆண்டவர் அழகா சொல்லி வச்சிருக்கிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சோதனையை. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, ஒருவேளை உங்க வாழ்க்கையில சோதனை வருதா, எந்த நேரத்திலும் எகிப்தை நினைக்காதீங்க. இந்த சோதனை என்னை இன்னும் மேன்மைக்கு நேரம் கொண்டு போக போகுது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த தடைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், சோதனைகள் நம்மளை இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு செல்ல போகிறது. ஹல்லேலூயா. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. ஹல்லேலூயா. அக்கினி சோதனை வந்த பிறகுதான் நம்ம ஜொலிக்கிறோம், பிரகாசிக்கிறோம், ஆண்டவரை மையப்படுத்துகிறோம். அந்த ஜனங்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. அந்த யாத்திராம 14ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த பகுதிகளை பாருங்க. 11ஆம் வசனம் பாருங்க, எப்படியா சொல்றாங்க, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். அடுத்த வசனத்தில் பாருங்க, 12ஆம் வசனத்தின் கடைசியில் சொல்றாங்க, நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே. புரியாம பேசுறாங்க. ஏன்னா இவன் எகிப்தில் சாகிற ஒவ்வொரு மனிதனும் அடிமையா சாகிறான். எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு சாகிற ஒவ்வொரு மனிதனும் தியாகியா சாகிறான். அடிமையா, தியாகியா. பாருங்க, நம்ம தேசத்தில் சுதந்திர போராட்டங்கள் நடந்துச்சு. அந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு மரிச்ச எல்லாரையும் என்ன சொல்றாங்க? சுதந்திர போராட்ட தியாகி. ஆமா, அந்த எல்லா நபர்களுடைய சரித்திரங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரிய பெரிய காரியத்தை செஞ்சிடல, ஆனால் எல்லாரும் செத்தாங்க நாட்டுக்காக. இப்போ காந்தி அவரை எடுத்துக்கிட்டோம்னா பல போராட்டங்களை நடத்தினார், பாத யாத்திரை போனார், தேசம் முழுசும் நடந்தார், பல பல கூட்டங்களெல்லாம் நடத்தினார். அதே மாதிரி நேரு, நேதாஜி, இன்னும் பல பேர் பல பல காரியங்களை செஞ்சாங்க. ஆனால் சில பேர் அவங்களாம் பெருசாக ஒன்றும் செய்யலை, ஆனால் இன்றைக்கும் அவங்கள பெருசாக கொண்டாடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நாட்டுக்காக ஜீவனை கொடுத்தாங்க. இந்த கொடிகாத்த குமரன் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டீங்களா? ஏன்னா அவர் வேற என்னமும் பெருசாக செஞ்ச மாதிரி தெரியல, சரித்திரத்தில் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று செஞ்சார், இந்திய தேசிய கொடி தூக்கிக்கிட்டு ஆங்கிலேயருக்கு விரோதமாக கோஷம் போட்டுக்கிட்டே போனார். அவங்க வச்சிருக்க பெரிய லத்திக்கம்பை வச்சு மண்டையில் அடித்தாங்க, விழுந்த இடத்துலையே மரிச்சிட்டாரு. கடைசி வரைக்கும் கொடியை கீழே விடலை. ஒரு நாள் தாங்க, நான் நினைக்கிறேன் அவர் பாடுபட்டது ஒரு நாளாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார், தியாகியாக போற்றப்படுகிறார். எகிப்தில் செத்தா அடிமை, வனாந்தரத்தை செத்தா தியாகி. ஹல்லேலூயா. எது நமக்கு வேணும்? அவங்க சொல்றாங்க நாங்கள் அடிமையாகவே செத்துட்டு போகிறோம். இல்லை, கல்ற அங்கே சூப்பராக கெட்டி வச்சா அதில் என்ன எழுதுவாங்க? காலம் முழுசும் அடிமையாக இருந்து அடிமையாகவே செத்தவன எழுதுவாங்க. இல்லை, இப்போ வனாந்தரத்தில் அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்த மனுஷனை குறித்து எழுதுவாங்க, இவன் தியாகியாக என்ன அந்த எதிரியை ஜெயித்து ஜீவனை கொடுத்தவன். ஹல்லேலூயா. அடிமை பெருசா, தியாகி பெருசா? ஏன்னா இன்னைக்கு
நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் மாறட்டும். அவங்க எவ்வளவு ஒரு தவறான அபிப்பிராயத்தோடு இருக்காங்க பாருங்க. போராட்டங்களை, பிரச்சனைகளை கண்ட உடனே எகிப்தை நினைக்கிறாங்க. இன்னைக்கு எகிப்து அல்ல, தேவன் நமக்காக வச்சிருக்கிற வாக்குத்தத்த தேசமாகிய கானானை நோக்கி ஓடுவோம், விசுவாச பயணத்தில் ஓடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை பார்க்கக்கூடிய விசுவாச கண்கள் இருந்தா இவங்க சோர்ந்து போக மாட்டாங்க, இது மாதிரி பேச மாட்டாங்க, மரணத்தை குறித்து பேச மாட்டாங்க, மிக முக்கியமா கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஆமாம். அடுத்து பாருங்க, மற்றொரு சம்பவம் வருது. அது என்ன? அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லை, அதாவது தேவைகள் குறைவுபட்டுச்சு. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அங்க ஸ்தோத்திரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 16 1, 2, 3. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவிலே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, வாசிங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் இந்த வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அல்லேலூயா. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து, இது 16ஆம் வசனம். 17ஆம் வசனத்தில் திரும்பி முறுமுறுக்கிறாங்க. என்னன்னா, அங்கே தண்ணி இல்லையா. இப்போ இவங்க கிளம்பி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. 2ஆம் மாதம் 15ஆம் தேதி அப்படின்னா எத்தனை நாள் ஆச்சு? 75 நாள் ஆச்சு. கொண்டு வந்திருந்த எல்லா சாப்பாடும் காலியாக போச்சு. அங்கேருந்து ஆயத்தம் பண்ணிட்டு வந்திருந்த எல்லாம் காலியாக போச்சு. இப்போ அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு இல்லைங்கிற நிலை வந்த உடனே இவங்க விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அந்த பரலோகத்தை ஆண்டவரை நோக்கி பார்த்துருக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு தேவை இருக்குது, குறைவு இருக்குது, எங்கள் குறைவை நீர் மாற்றும். அதை கேட்கறத விட்டுட்டு இங்கே மோசேட்ட போய் புலம்புறாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நாங்கள் எகிப்திலேயே செத்து போனா நல்லது, பெரிய எதுக்குப்பா வந்திருக்கிற, பெரிய எதுக்கு நீ இது கானானுக்கு வர்றேன்னு மோசே கூட வந்து இன்னும் ஒரு பாரமாக இருந்துக்கிட்டு இருக்கிற. அவர் பாவம் அத்தனை லட்சம் ஜனத்தையும் இழுத்துட்டு போகிறதுக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காரு. 10 பேர் நான் வரலன்னு எகிப்தில் இருந்துக்கிட்டா அவருக்கு நிம்மதி தானே. அல்லேலூயா. இவருக்கு இருக்க தொல்லையாவது குறையுமே. அத்தனை பேரையும் ஆண்டுடைய கிருபையினால இழுத்து வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறாரு. அந்த மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறு. தேவையின் நேரத்திலே ஜனங்கள் எகிப்துக்கு திரும்ப நினைக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலும் பாருங்களேன், ஆவிக்குரிய ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் சில தேவைகள், சில பெரிய தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புக்கு அதிகமான தேவைகள், சில பொருளாதார தேவைகள், சில சுகத்துக்கான தேவைகள், சில நன்மைகளுக்கான தேவைகள், சில ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிற இந்த தேவைகள், தேவையின் நேரத்தில் சோர்ந்து போய் எகிப்துக்கு திரும்ப நினைக்கிறாங்க. கர்த்தர் என்னோட இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறா. தேவையின் நேரத்தில் தேவனை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. தேவையின் நேரத்தில் அந்த தேவைகளை சந்திக்கிற சர்வ வல்லவரை நோக்கி பாருங்க. இந்த மோசேயாலே அதை நம்ப முடியல. ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை பார்த்து சொல்றாரு, இந்த அத்தனை ஜனத்துக்கும் நான் ஆகாரம் கொடுக்க போறேன். அவர் ஆச்சரியப்படுறார். ஆண்டவரே, எப்படிப்பா நீங்க கொடுப்பீங்க? இன்னொரு சம்பவத்தில் இந்த ஜனங்கள் இறைச்சி வேணும்னு கேட்குறாங்க. அப்பையும் மோசே ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிறாரு. மோசேக்கே ஆச்சரியம். ஆண்டவரே, இத்தனை லட்சம் ஜனத்துக்கு, குறைஞ்சது 30 லட்சம் பேர் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க, இத்தனை லட்சம் ஜனத்துக்கு எப்படி ஆண்டவரே நீங்க சிக்கனை மட்டனை கொடுக்கறது? அல்லேலூயா. வீட்டில் 5 பேருக்கு ஆமாம் சிக்கனை மட்டனை எடுத்தாலே அது பத்த மாட்டேங்குது ஒரு நேரத்துக்கு. அடுத்த நேரமும் கொஞ்சம் குழம்பு இருந்தால் நல்லா இருக்குமே. மதிய குழம்பு இன்னும் கொஞ்சம் அப்படி சுண்டை காய வச்சு அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட்டாக. ஆமாம், அந்த சட்டியில் ஓரத்தெல்லாம் அப்படியே ஒட்டி இருக்கலாம், அப்படியே வலிச்சு எடுத்து போட்டு பிசைஞ்சு அதில் ஒட்டியிருக்க அந்த எண்ணெயோடு என்ன செய்யறது? ஆமாம், ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 30 லட்சம் பேருக்கும் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தாலே எத்தனை ஆடு மாடு அடித்தாலும் பத்தாதே. அதில் வேற இவங்க பசியில் இல்லை, பசி வெறியில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆட்டை முழுசாக கொடுத்தா கூட சாப்பிட்டு முடிச்சுருவாங்க ஒவ்வொருத்தரும். அவர் சொல்லார், மோசே, ஆண்டவரே எப்படிப்பா எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் கொடுப்பீங்க? ஆண்டவர் சொல்லார், என்னப்பா என்ன நினச்சிக்கிட்ட, என் வல்லமை என்ன நினச்சிக்கிட்ட? அவங்க 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் வரைக்கும் சாப்பிட போகிறாங்க. அல்லேலூயா.
1 மாசம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நான் கொடுப்பேன், நான் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமா, போன வாரம் கேட்டீங்கல்ல, இவன் எவ்வளவு பெரியவர்னு. என்ன எவ்வளவு பெரியவர்? அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஒரு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய காரியங்கள், நம்முடைய தேவைகள், ஆமென், நம்முடைய எதிர்பார்ப்புகள் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இந்த ஆண்டவர் சகலவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு தேவை ஒண்ணே ஒண்ணுதான், அவரை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. என் தேவன் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்க விசுவாசிங்க. ஆமென். ஆமா, இந்த ஆண்டவர் உங்கள் குறைவுகள் எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்குகிறவர். பிலிப்பியர் 4:19. ஆமென். சங்கீதம் 37:25 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. அங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன், இப்ப முதிர் வயதும் ஆயிருச்சு. என்னுடைய இத்தனை வருஷ காலத்துல நான் பார்த்த ஒரு உண்மை என்னன்னா, நீதிமான் கைவிடப்பட்டதில்லை, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நான் காணவில்லை. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளை அவரை நம்பி சார்ந்து, ஆண்டவரே நான் உங்க கையை பிடிச்சு நடக்கிறேன், இந்த கானான் தேசத்துக்கு போற பயணத்துல என்ன நடத்துங்கன்னு சொல்லி அவர் கரத்தை பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை துவங்கி நடக்க ஆரம்பிச்ச ஒருத்தரையும் அவர் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. விசுவாசிக்கணும் சத்தமா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கரத்தை நம்ம பிடிச்சிருக்கிறோம். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஜனங்களால அதை நம்ப முடியல. அவருடைய தேவைகளுக்கு அவரை விசுவாசிக்க முடியல. பாருங்களேன், ஏன் எகிப்தை சொல்றாங்க அப்படின்னா, எகிப்தில் இருக்கும்போது சாப்பாடு அப்படின்னா அந்த அடிமைக்குரிய சாப்பாடு நேரத்துக்கு நேரம் கிடைக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான்னா வேலையே செய்ய வேண்டியதில்லை, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா அதுக்காக நாங்கள்லாம் ஜெயிலில் எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா அப்படியா சொல்லுவாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தன் ஏன்னா இன்றைக்கி சில பேரை திட்டுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, உன்னையெல்லாம் என்ன கழிதிங்க போட்டால் தான் சரியாக வரும், ஜெயிலுக்கு அனுப்புறதை பற்றி சொல்லுவாங்க. அப்போ அங்கே சாப்பிட்டு வாழ்ந்தது ஒன்றும் பெருமை கிடையாது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அதை என்ன சொல்கிறாங்க, பெருமையாக சொல்லுங்க, நாங்கள் எகிப்தில் சாப்பிட்டோம் தெரியுமா. என்னத்தை சாப்பிட்டீங்க? அடிமையாக என்னத்தையோ அவன் கொடுக்குற மிச்சத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தேவன் எவ்வளவு அற்புதமாக நடத்துகிறாரு. வானத்து மன்னாவை கொடுத்து அவர்களை போஷிக்கிறாரு, கண்மலையின் தண்ணீரை கொடுத்து அவங்க தாகத்தை தீர்க்கிறாரு. அது மட்டும் இல்லை, அற்புதமாய் காடைகளை வரவழைச்சு அவருடைய தேவையை கர்த்தர் பூர்த்தி செய்தார். தேவை என்ன அப்படின்னா, இன்றைக்கு ஒரு தேவையா அவரை நோக்கி பார்க்கணும். ஆனால் எகிப்தில் அப்படி இல்லை, அன்னன்னைக்கு ரேஷன் கரெக்டாக வந்துடும். இவங்க அதைத்தான் பெருசாக நினைக்கிறாங்களே ஒழிய, இன்றைக்கு நான் கர்த்தரை தேடினா என்னை எவ்வளவாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார், எவ்வளவும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவருங்கிறத நம்பாமல் விசுவாசிக்காமல் அவிசுவாசமாய் காணப்படுறாங்க. தேவ பிள்ளைகளாக நம்மளும் கூட நீங்கள் என்னைக்கு ஆண்டவரை விசுவாசித்து தேவன பிள்ளையா வாழ்க்கையை துவங்க ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்து உங்கள் விசுவாச பயணம் துவங்கி விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்கள் மற்ற எந்த காரியத்தின் மேலும் உங்கள் நம்பிக்கையை வைக்காதீங்க, எந்த மனிதர்கள் மேலும் உங்கள் நம்பிக்கையை வைக்காதீங்க. அவங்க எனக்கு என் தேவையை சந்திப்பாங்க, இவங்க என் தேவையை சந்திப்பாங்க, இது எனக்கு இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும், அது எதையும் நோக்காதீங்க. நான் நம்பி இருக்கிறவ அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. என் தேவைகள் எல்லாவற்றுக்கும் நான் சார்ந்து கொள்கிறவ என் தேவாதி தேவன் மட்டும்தான். அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிருங்க. அந்த தேவன் ஏதாவது வழிகளில் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அந்தந்த நேரத்தில் சில மனிதர்களை கர்த்தர் அதுக்காக எழுப்புவார், உதவிக்கு அனுப்புவார். நம்மளை தேவையை சந்தித்து அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவைகளை நீர் பார்த்து கொள்வி, அழைத்தவர் நீரல்லவோ. கலங்கிட மாட்டே, குழம்பிட மாட்டே, குழப்பங்கள் தேவையில்லை. என் தேவைகளை நீர் பார்த்து கொள்வி, அழைத்தவர் நீரல்லவோ. கலங்கிட மாட்டே, பயந்திட மாட்டே, குழப்பங்கள் தேவையில்லை. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. ஹல்லேலூயா. மத்தேயு 6:33 எப்படியா சொல்லுது, ஸ்கிரீன்ல போடுங்க, எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
அப்பொழுது, ஆமாம், பக்கத்தில் சொல்லுங்க, அப்பொழுது உங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் முதலாவது அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்லுங்கள், தேவைகளை சொல்லுங்கள். ஆண்டவரே, இன்னென்னது என்னுடைய தேவையாக இருக்குது, இன்னென்னது என்னுடைய அவசியமான காரியமாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவையின் நேரத்தில் எகிப்தை நோக்கி திரும்பாதீங்க, விசுவாச பயணத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருங்க. மூணாவது ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, மோசே மலையிலிருந்து வர தாமதிக்கிறார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்ப கருக்கினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆமென். மோசே மலையிலிருந்து வர தாமதிக்கிறார். அப்படின்னா இந்த அனுபவத்தை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் சொல்லலாம் அப்படின்னா, சில வேளைகளிலே தேவன் செயல்படுகிறதை காண முடியாத போது, தேவன் இருக்கிறாரா, தேவன் செயல்படுகிறாரா, நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே, அப்படியே ஒரு சைலண்டாக போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதே, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் நம்ம உள்ளத்தில் எழும்புறது போல இருக்குதே. பாருங்க, ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக, ஆண்டவரை வெளிப்படுத்துகிற விதமாக மோசே அங்கே ஒரு தலைவனாக இருந்து அந்த ஜனத்தை வழிநடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவர் அழைச்சதுனால தேவனை சந்திக்க முடியா, உபவாசித்து ஜெபிக்க முடியா, சீனாய் மலைக்கு போனார். 40 நாளில் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போகாமல் போனார். ஏன்னா அவருக்கே தெரியாது. ஆண்டவர் சொன்னார் மலைக்கு வாங்கினார். சரின்னு இவரும் மலைக்கு போயிட்டார். போனால் 40 நாள் தொடர்ச்சியாக தேவ சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் தேவன் இவர்களுக்கான அந்த கட்டளைகளை எழுதி கொடுக்குறார். போனார், திரும்பி வரவே இல்லை. அவங்க 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 15 நாள் 21 நாள் வரைக்கும் காத்திருந்துட்டாங்க. 30 நாள் வரைக்கும் கூட காத்துட்டாங்க. வரவே இல்லைன்னு என்ன நினச்சிட்டாங்க? அவங்க சொல்கிறாங்க பாருங்க, மோசேக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம். அதுக்கு அவங்க சொல்கிற அந்த அடைமொழி என்னது? எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். மோசே இல்லை, தேவன் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறார். இதை அவங்க மறந்து போகிறார்கள். இதுவரை நடத்தி கொண்டு வந்தவர் இந்த தேவன் தான் அப்படிங்கிறத அவர்கள் உணராது இருக்கிறாங்க. வாழ்க்கையின் சில சூழ்நிலைகளில், நம்முடைய வாழ்க்கையில் இது போல என்ன சில காரியங்கள் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க. கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் செயல்படுகிறாரா, நம்ம சார்பில் தான் இருக்கிறாரா, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வருதா இல்லையா, ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியலையே. அதுதான் இந்த அனுபவம். மோசே வர தாமதித்த போது இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணோம். பாருங்கள், இந்த ஆரோனாவது சரியான வழியில் ஜனங்களை நடத்தியிருக்கணும், அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த ஆரோனும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்குறவராக இருக்கிறார். பாருங்களேன், கன்றுக்குட்டியை உருவாக்குனாங்களாம். எப்படி கன்றுக்குட்டி செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சு இவங்களுக்கு? எல்லாமே எகிப்தில் பார்த்தது. எகிப்தில் அவர்கள் இந்த கன்றுக்குட்டியை வைத்து வணங்குகிற ஒரு வழக்கத்தை, அப்படி ஒரு கொண்டாட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறனால தான் அந்த எகிப்தில் நடந்த காரியங்களை பார்த்த உடனே இங்கே ஒரு மோசேயை காணன உடனே கன்றுக்குட்டியை உருவாக்குனாங்க. அடுத்து நடந்தது தான் பெரிய அநியாயம். உங்களை எகிப்திலிருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளேன்னு சொல்கிறாரு ஆரோனேவும். இதுவரை அழைத்து அந்த ஜனங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல, மோசே நடத்திக்கிட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆரோன் ஒருபடி அதிகமாக போய் உங்களை நடத்திக்கிட்டு வந்தது இந்த தெய்வங்கள் தான் சொல்கிறாரு. அடுத்து பார்த்த பெரிய அநியாயம் என்னென்னா, நாளைக்கு கத்தருக்கு பண்டிகைன்னு சொல்கிறாங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கத்தரையும் உள்ளே இழுத்துக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா சில நேரங்கள் அப்படி தான் ஜனங்கள் நினைச்சாங்க, தங்களுடைய விருப்பப்படி எல்லாத்தையும் செய்வாங்க. கடைசியாக ஆண்டவருடைய ரப்பர் ஸ்டாம்பை ஒன்று குத்திக்கிறணும். அதுக்கு இங்கே கிடைச்ச ஆள் பாஸ்டர். ஆமாம், பாஸ்டர் சொல்லி தான் நாங்கள் எல்லாமே செய்கிறோம்.
ஏன்ட்டும் சொல்லிப்பாங்க, பாஸ்டர் இப்படி செய்ய போகிறோம். அப்படியா, சரி சந்தோஷம் செய்யுங்க. கடைசி வருஷம் பாஸ்டர் தான் எல்லாம் சொன்னார், ரைட்டு சந்தோஷம். உங்களுக்கு உங்களை நடத்தி வந்த தெய்வங்கள் இவைகளேன்னு சொல்கிறாரு. அடுத்து நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. சில சூழ்நிலைகளில் தேவன் செயல்படுகிறதை காண முடியலை. ஆனாலும் அந்த நேரத்திலும் பொறுமையாக இருங்க, சீக்கிரத்தில் வந்து விடுவார். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் வெளிப்படுவார். ஆமென். சீக்கிரத்தில் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அமைதியான நேரங்கள், தேவன் செயல்படுகிறதை காணக்கூடாத நேரங்களில் தேவன் இல்லை அல்லது செயல்படவில்லைன்னு அர்த்தம் இல்லை, அவர் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மோசே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? இந்த ஜனத்துக்காக ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஜனத்துக்காக ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஜனத்துக்காக ஆண்டவரத்தில் 10 கட்டளைகளை எழுதி வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளும் கூட இது போல சில நேரங்களிலே தவறாக புரிஞ்சுக்கிறோம். தேவன் செயல்படவில்லையோங்கிறத நினைச்சுக்கிறோம். இல்லை, அவர் இருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளை நடத்துகிற தேவன் அவர் காணக்கூடாதவர். பைபிளில் அதரிசனமான தேவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா பார்க்க முடியாத விதத்தில் பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட அந்த யெகோவா தேவன் ஜனங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே வந்தார் 2020 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவர் பரலோகத்தில் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாரு. இப்போ நம்ம மத்தியில பரிசுத்த ஆவியானவராய் காணக்கூடாத வடிவில் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மோட கர்த்தர் இருக்கிறாரா? எத்தனை பேர் இருக்காருன்னு சொல்றீங்க? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? அப்படியானா எந்த நேரத்திலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த எண்ணத்தோட சிந்தையோட வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். பாருங்க, என்னை பெற்றோர்கள் பார்க்கல அப்படின்னு நினைக்கும் போது தான் தேவையில்லாத சேட்டையெல்லாம் பிள்ளைகள் செய்வாங்க. என்னை ஆண்டவர் பார்க்கலன்னு எப்போ ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அப்போ தான் துணிகரமான பாவங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. துணிந்து சில தவறுகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. தேவன் இருக்கிறார், அவர் என்ன அருகே இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னோடய இருக்கிறாருங்கிற அந்த எண்ணம் மட்டும் எப்பொழுதும் நம்ம இருதயத்தை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அந்த எண்ணம் எப்போ குறையுதோ அன்னைக்கு நம்ம இருதயத்தில் எகிப்துக்கு என்ன செஞ்சிடறோம்? திரும்பிடுறோம். எகிப்துக்கு திரும்புகிறோம் அப்படின்னா என்னென்னா, பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பிடுறோம், பழைய விட்டு வந்த வாழ்க்கைக்கு திரும்பிடுறோம். இன்னைக்கு விசுவாசிகளாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற சிலர் கூட துணிகரமாய் அநியாயமாய் பாவங்களை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? எப்படி செய்ய அவங்களுக்கு எண்ணம் வருது, தைரியம் வருது, மனசு வருது? தேவன் பார்த்து கொண்டிருக்காங்கிற எண்ணம் அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு. அந்த விசுவாசம் இல்லாமல் போச்சு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கர்த்தர் ஆமாம் ஆண்டவர்கிட்ட ஏதாவது மன்னிப்பு கேட்டுக்கலாம், சமாளிச்சுக்கலாம். இல்லை, இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து உணர்ந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். பைபிளில் வாசிக்கிறோம்ல, அந்த ஆகார் சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். அந்த வனாந்திரத்தில் அந்த யாருமே இல்லாத ஒரு இடத்துல அந்த ஆகார் இருந்து கொண்டிருந்தாலும் அந்த ஆகார் சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். அந்த தாய் தகப்பனை எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா உடன்பிறப்புகளெல்லாம் விட்டுட்டு தூர தேசத்தில் எகிப்தில் தனி மனிதனாய் ஒரு மகா பெரிய அரண்மனையில் தனித்து இருக்கும்போது யோசேப்பு சொல்றான், என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனுக்கு விரோதமாய் நான் இத்தனை பெரிய பாவத்துக்கு பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி? அப்ப நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும் தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பார்த்து கொண்டு, பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த எண்ணம் உணர்வு எப்போ நமக்கு இருக்கோ அப்போ ஒரு நாளும் எகிப்து நம்ம வாழ்க்கையில் வராது, சிந்தையில கூட வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட நேரத்தில் இந்த தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமாம், நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதை பார்க்கிறோம், எதை செய்கிறோம், எதை திட்டமிடுகிறோம், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கு, மனுஷர் பேசுகிற யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு நாளில் வந்து ஆண்டவர் கணக்கு கேட்பா. அது மட்டும் இல்லை, அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஸோ எப்பொழுதும் இந்த ஒரு சிந்தையோடு இருப்போம், தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எண்ணம் குறையும் போது தான் மனிதர்கள் ஜனங்கள் எகிப்துக்கு திரும்புகிறாங்க. நாலாவது ஒரு சம்பவம் என்ன, எப்போ அவங்க எகிப்துக்கு திரும்ப போகணுங்கிறத எண்ணத்துக்கு இடம் கொடுத்தாங்க, எப்போ பயம் வந்துச்சோ
அப்போ எகிப்துக்கு திரும்பணும்னு நினைச்சாங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஆமென். அடுத்த வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். ஆமென். ஹல்லேலூயா. இதோட எத்தனை தடவை சொல்லிட்டாங்க நாங்கள் செத்தா நல்லது, செத்தா நல்லதுன்னு. என்ன அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆண்டவர் சரின்னு கேட்டிருந்தாருன்னா என்னைக்கோ எல்லாரும் காலியாக இருப்பாங்க. அதனால தானே என்னமோ தெரியல, இவங்க சொல்கிற எதையுமே ஆண்டவர் கேட்க மாட்டேங்காரு. ஏன்னா இவங்க கேட்குற சில நன்மைக்கும் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டேங்காரு போல. ஏன்னா இவங்க இப்படி தான் வேண்டாத காரியமாக என்ன செய்வாங்க, கேட்டுக்கிட்டே இருவாங்க. செத்தால் தாவிலை, எத்தனை வட்டம். ஏன்னா எகிப்து தேசத்தில் செத்து போனால் நலமாக இருக்கும், எத்தனை தடவை இதே வார்த்தையை சொல்லுவாங்க. இப்போ 4ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னாம 14:4. பின்பு அவர்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று சொல்லி கொண்டார்கள். என்ன நடந்துருச்சு அப்படி? இந்த சம்பவத்துக்கு வரும்போது அவங்க பாரான் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. அதாவது கானானுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஒரு மலையின் அந்த பக்கம் கானான் இருக்கு, மலைக்கு இந்த பக்கம் இவங்க இருக்கிறாங்க. உடனே மோசே என்ன செய்கிறாரு, ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தராக 12 பேரை தெரிந்து கொண்டு, நீங்கள் போய் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்க, வேவு பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து தகவல் சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆயத்தப்பட்டுட்டு உள்ளே போக பிரயாசப்படுவோம்னு சொல்கிறாரு. போனாங்க, பார்த்தாங்க, 40 நாள் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வராங்க. வரும்போது ஒரு திராட்சை கொலையை ஒரு கம்பில் கட்டி தூக்கிட்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு திராட்சை கொலை. நம்மளாம் இப்படி ஒரு 2 விரலில் தூக்கிடுவோம் நம்ம ஊரில் இருக்க திராட்சை கொலைகள் எல்லாம். கானான் தேசத்தில் ஒரு திராட்சை கொலையை ஒரு கம்பளை மாட்டி தூக்கிட்டு வந்தாங்க. 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்களாம். அவ்வளவு பெருசாக இருக்குது, அவ்வளவு செழிப்பாக இருக்குது. அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க, கர்த்தர் சொன்னபடியே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதனால நம்ம போய் சுதந்திரிச்சுக்கிறோன்னு அத்தோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. 10 பேர் துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். என்ன சொல்கிறாங்க, அங்கே ஏனாக்கின் புத்திரர் இருக்காங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க, பயங்கரமானவங்க இருக்கிறாங்க, அவங்க பார்வைக்கு நாங்களாம் வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவ்வளோதான், நம்மளால் போய் அதை ஜெயிக்க முடியாது. இந்த வார்த்தையை ஜனங்களுக்குள்ள சொன்ன உடனே ஜனங்களுக்குள்ள ஒரே பயம். ஜனங்களுக்குள்ள ஒரே பயம். பயம்னா அவங்க ஒப்பாரி வச்சு அழுதாங்களாம். யாராவது ஒருத்தர் வீட்டில் இறந்து விட்டால் எப்படி அழுவாங்க, அதை மாதிரி அழுதுருக்கிறாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். பயம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வருதா? அந்த பயத்தின் சூழ்நிலைகளில் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவங்க சொன்னா இந்த ஜனங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம்? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் யோசுவாவும் காலேபும். அந்த தேசத்தை பார்க்க போன 12 பேர்ல 2 பேர் விசுவாசத்தை பேசுகிறார்கள். அவங்க தான் யோசுவாவும் காலேபும். என்ன சொல்றாங்க, அது எல்லாம் உண்மைதான், ராட்சதர் இருக்காங்கிறது உண்மைதான், ஏனாக்கி இருக்காங்கிறது உண்மைதான், அதை சொல்லி தான் ஆண்டவர் கூட்டிகிட்டே வந்திருக்கிறாரு. எமோரியரின் தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி தான் கூட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் நம்மோட தேவன் இருக்கிறார், அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று. ஹல்லேலூயா. இதைத்தான் முந்தின குறிப்பில் சொன்னேன், நம்மோட தேவன் இருக்கிறார், எம்மோட தேவன் இருக்கிறார். நம்ம எதிர்க்கிற அந்த விரோதிகளோட தேவன் இல்லை, அவருடைய துணை இல்லை. நம்மோட தேவன் இருக்கு, அப்படினால நாம் நிச்சயமாக ஜெயிப்போம், மேற்கொள்வோம், விடுதலை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. பயம் வசனத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லி வச்சிருக்கார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமாம், ஆண்டவர் அழகாக சொல்லாரு, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு ஏதுவா சரியாக நம்ம பார்வைக்கு சரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நம்புறதுக்கு என்ன இருக்குது? நம்ப வேண்டிய ஒன்றும் அவசியமே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில காரியங்கள் கடினமானதாக இருக்குது, பெரிதாக இருக்குது, ஆனால் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியானா சொன்னதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு அந்த விசுவாசத்தில் நம்ம நாளுக்கு நாள் பெருகணும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை பேசின யோசுவாவும் காலேபும் அப்படியே அந்த கானானை சுதந்திரிச்சாங்கங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதன்படி உங்களுக்கு நடக்க போகுதுப்பா அப்படின்ட்டாரு. நாங்கள் வனாந்தரத்தில் செத்தா நல்லதுன்னு சொல்கிறீங்களா, செத்துப்போ. யாரெல்லாம் நான் கானானை சுதந்திரிப்பேன்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் கானானை சுதந்திரிக்க போகிறாங்க. ஹல்லேலூயா.
நம்ம வாழ்கிற இந்த விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் எதை பேசுகிறீங்க? கர்த்தர் சொல்கிற வார்த்தையாகிய விசுவாசத்தை பேசுகிறீங்களா, அல்லது நம்முடைய அவிசுவாசத்தையும் பயத்தையுமே பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறோமா? பாருங்க, பயம் அவிசுவாசம் வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம மனிதர்கள் தான். ஆனால் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? இந்த பயத்தை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ராட்சதன் இருக்கான், ஏனாக்கியர் இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்காங்கிறத பார்க்க போகிறீங்களா, அல்லது அதுக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமாய் உயர்ந்து நிற்கிற ஆண்டவரை பார்க்க போகிறீங்களா? இன்னைக்கு அந்த உயர்ந்து நிற்கிற ஆண்டவரை பாருங்க. அவரையே நம்முடைய கண்கள் நோக்கட்டும், அவரையே நம்முடைய கண்கள் ஃபோக்கஸ் பண்ணட்டும். அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எப்படிப்பட்டவ. பைபிளில் எல்லா சரித்திரத்தை வாசிக்கிறோம்ல. ஆமாம், செங்கடலிலே பார்வோனையும் அவன் சேனைகளையும் அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அங்கே தலைச்சன் பிள்ளையை சங்கரித்தவரை துதியுங்கள், அங்கே என்ன எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வாதித்தவரை துதியுங்கள், வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவரை துதியுங்கள், வானத்து மன்னாவினால் போஷித்தவரை. ஆமாம், இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச 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 நமக்குள்ள விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தா தேவனின் மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை நம்ம பார்க்க போறோம்? ராட்சதனாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த ராட்சதனை விட பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ராட்சதனையும் படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு கானான் தேசத்தை தருவேன். இன்னைக்கும் கூட உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? நீங்கள் பயத்திலே அவிசுவாசத்திலே உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போக போறீங்களா, அல்லது விசுவாசித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன செய்ய போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசிக்கணும். சத்தமா இல்லையா சொல்லலாமா? ஆமா. அஞ்சாவது ஒரு காரணம், என்ன காரணத்தினால இவர்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினாங்க? என்ன அப்படின்னா சோர்வு. அங்க எண்ணாம 21ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிந்தார்கள். பாருங்க, ஏன் மனமடிவு வந்துச்சு? சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினாங்க. அதாவது கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் செங்கடல் கிட்ட இருந்தாங்க, சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட இருந்தாங்க. இப்போ பல இடத்த சுற்றி 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 திரும்பியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டாங்க, சிவந்த சமுத்திரத்துக்கே வந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே இதுதான் செங்கடல். நான் நினைக்கிறேன் வந்திருப்பாங்க பெருங்கூட்டமாக. இது என்ன கடல்னு விசாரிச்சிருப்பாங்க. செங்கடல். என்னது செங்கடலா? ஆரம்பித்த இடத்துக்கு திரும்பி வந்துட்டோமா? கப்ப கானானுக்கு நம்ம போவே இல்லையா? இந்த கானான் எப்போ தான் நமக்கு கிடைக்குமோ? ஜனங்கள் சோர்ந்து போனார்கள். வாழ்க்கையின் சில நேரங்களில் பிரயாண களைப்பு, தொடர்ச்சியா சில காரியங்களுக்காய் போராடி 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 இப்போ நடந்துடும், அப்போ நடந்துடும், இப்போ கிடைச்சிடும், இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இப்போ நன்மை நமக்கு நடந்துடும் என்ற எண்ணத்திலே ஓடி 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 ஒரு நேரத்தில் சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. காரணம், நீங்கள் தேடி வந்து அந்த ஆசீர்வாதம் மிக பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க உடனேயே கானானுக்கு போயிட்டாங்க, பக்கத்திலேயே கானானுக்கு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சோர்வு. நம்ம வாழ்க்கையிலும் அவ்வப்போது சில சோர்வுகள் வருது. பிரயாண களைப்பினால் வரக்கூடிய சோர்வு, நம்ம வாழ்க்கையின் போராட்டத்தில் இருக்கிற சில சோர்வுகள். நான் எத்தனை காலம் தான் போராடுறது, எத்தனை காலம் தான் இந்த பிரச்சனைகளை நான் எதிர்கொள்றதுங்கிற ஒரு சோர்வு. சோர்ந்து போகாதீங்க. இம்மட்டும் நடத்தினவ இனியும் நடத்துவார், கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சில காரியங்களை குறித்து நமக்குள்ள சோர்வு வர வேண்டாம். ஆமாம், மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறாரு, ஐ நோ நாட் த வே காட் லீட்ஸ் மீ, பட் வெல் டு ஐ நோ மை கைட். என் ஆண்டவர் என்னை எந்த வழியாய் நடத்துவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை நடத்துகிற ஆண்டவரை நான் அறிஞ்சிருக்கிறேன், அவர் என்னை சரியாக தான் நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நான் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை அவர் சரியாகவே நடத்துவார். இந்த சரியாக நடத்துவார்ங்கிற எண்ணம் நமக்குள்ள 100க்கு 100 உறுதியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் சில பயணங்களினாலே சோர்ந்து போக மாட்டோம். இந்த நாளிலும் கூட என்னென்ன காரியத்தினால உங்களுக்கு சோர்வு வருதோ அந்த காரியங்களில் கர்த்தரை நம்பி விசுவாசித்து தொடர்ந்து முன்னோக்கி ஓடுவோம். ஹல்லேலூயா.
ஆமாம், இந்த 5 காரணங்கள் சொன்னேன்ல, இந்த 5 காரணமும் மாறுறதுக்கு நமக்கு தேவை விசுவாசம் தான். கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையான விசுவாசம் தான். இன்றைக்கி கர்த்தரை நம்ம விசுவாசிப்போம். நம்ம வாழ்க்கையின் எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் மாற்றி உற்சாகமாய் ஓடவும், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை சுதந்திரிக்கவும் கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமாம், 5 காரணங்களை சொன்னேன். எப்பெல்லாம் ஜனங்கள் எகிப்துக்கு திரும்பினாங்க? ஆமாம், எப்பெல்லாம் எகிப்துக்கு திரும்பினாங்க? முதல் காரியம், செங்கடலுக்கு முன்னாக பின்னாடி பார்வோன், முன்னாடி செங்கடல் பின்னாடி தடை, எதிர்ப்புகள், போராட்டங்கள் வருகிறத பார்த்த உடனே ஜனங்கள் எகிப்துக்கு திரும்பணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, எப்போ எகிப்துக்கு திரும்ப நினைச்சாங்க? ஆமாம், தேவைகள் சந்திக்கப்படாத போது, குறைவுகள் இருக்கும்போது, சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லை, உடனே அவங்களுக்குள்ள எகிப்துக்கு திரும்பி போகணுங்கிற எண்ணம் வருது. மூணாவது, ஆமாம், மோசேயை காணலை, அதாவது தேவனை காணவில்லை, அவரை தன் கண்களினால் பார்க்க முடியவில்லை, அல்லது அவருடைய கிரியைகளை பார்க்க முடியலைங்கிற உடனே மனிதனுக்குள்ள சோர்வு, கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடிய எண்ணம் வருது. நாலாவது, பயம் எப்போ அதிகமாகுதோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருது. ஐந்தாவதாக, சோர்வு. வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய பயணத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த பயணத்தில் இது போல சில காரியம் நமக்கும் கடந்து வருதா? விசுவாசத்தில் எல்லாவற்றையும் கடந்து ஜெயித்து முன்னேறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.